போச்சு பரவாயில்ல. இப்ப ரெண்டுல ஒண்ணு என்ன சொல்ற? நீங்க அவசரப்படக்கூடாது. எங்களுக்கு எங்க பொண்ணுடைய எதிர்காலம் தான் முக்கியம். அதனால தயவு செய்து இந்த சம்பந்தத்தை மறந்துடுங்களேன். அப்ப பொண்ணு இல்ல அவ்வளவுதான். என்ன அவமானப்படுத்திட்டேன். இப்பயே ஊருக்கு போறேன். உன் கடன் பத்திரத்தை எடுத்து உன்னை கோர்ட்ல போட்டு உன் வீடு கடலாம் ஜப்திக்கு கொண்டாந்து உன்னை நடு ரோட்ல நான் நிக்க வைக்கல. பெரியவரே சின்ன வாழை பாருங்கடா. எல்லா பயிலுமா சேர்ந்து ஏன் கூடலையாடா பாத்தீங்க. என்னடா உங்களையும் கவனிச்சுக்கிறேன். என்னயோ நீ ஊருக்கு போய் என்னென்ன கிழிக்கணுமோ எல்லாத்தையும் கிழிப்போம். கிழிக்கிறேன்டா படுபாவே. பாயாசமா ஓட்டுறேன், உன்னையும் கவனிக்கிறேன். என்னங்க தம்பி போடா. சிவா என்னப்பா இது? ஐயா நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போங்க போங்க. நாகு தொகையும் பெற்றுக்கொண்டேன். பெற்றுக்கொண்டேன். வீரப்பன் அவனுடைய கையெழுத்து பார்த்துக்க, நல்லா பார்த்துக்க. வீரப்பன் அடியில போடுற கையெழுத்து. எனக்கு தெரியாத கையெழுத்தா? சும்மா இனிமே என்ன நீங்க ஏமாத்த முடியாது. என்ன நீங்க மனப்பூர்வமா காதலிக்கிறீங்களா இல்லையா? என்ன திடீர்னு இந்த சந்தேகம்? அப்படின்னா ஒண்ணு செய்யுங்க. உங்க பெரியப்பா கிட்ட போய் நான் வரதட்சணை வாங்க மாட்டேன், ஆனா அந்த பொண்ணை தான் கட்டிப்பேன்னு அடிச்சு சொல்லுங்க. நீ சொல்லிட்டு, ஆனா இந்த பேச்சு எடுத்தாலே அவர் அடிக்க வராரு. அவருக்கு எதிரில் பேசவே எனக்கு பயமா இருக்கு. ஏண்டா பெரியப்பா கிட்ட பர்மிஷன் வாங்க தெரியல, கைய மட்டும் பிடிக்க தெரியுதான். கடையில வந்து லிஸ்ட் மாத்திரம் கொடுக்க தெரியும் உனக்கு. பெரிய ஆளாக்கு புலி பார்க்கல எங்களுக்கு தெரியாம சந்திக்க மட்டும் தைரியம் இருக்கா? விடுறா கைய, விடுறா. இல்லைங்க, அது வந்து அதான் இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா, அப்புறம் ஏண்டா வந்து இவளை காதலிக்கிற விஷயம் பெரியப்பாக்கு தெரியுமா? அவர்கிட்ட மட்டும் தாங்க சொல்லல. அட போடாங்க, திருடிட்ட வந்த காதல் தானே பண்ற, ஜெபம் பண்ணல. என்ன பையன் பர்சனாலிட்டி. இந்த கதையெல்லாம் இங்க விடாத. நீ என்ன பண்ற, நேரா உங்க பெரியப்பா கிட்ட போறேன். பெரியப்பா நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். எங்க காதல் இலக்கிய காதல், யாரு எடுத்தாலும் இது நிக்காது, கல்யாணம் நடந்தேதான் தீரும், வரதட்சணை காலனா கூட வாங்க மாட்டேன், ஆகினால உங்க பர்மிஷன் கொடுங்கன்னு கேக்குறேன். இப்பவே போகணுமா? நாளைக்கு காலையில போறேன். பல்லு கையில வேணுமா? நேரா உங்க பெரியப்பா கிட்ட போறேன். நாங்க 3 பேரும் பின்னாலேயே வர்றோம். போட்டா போட்டா ஆணி வச்சுட்டேன், இன்னும் ஒன்னும் சரி பண்ணல. என்ன பெரியப்பா அது செருப்பை தச்சுக்கிட்டு இருக்கீங்க? காலுக்கு உதவாதத கலட்டி எறின்னு சொல்லியிருக்கான். அப்படி சொல்லியிருக்க மாட்டான்டா, காலுக்கு உதவாத கழட்டிக்கிட்டு அடின்னு சொல்லியிருப்பான். நீ கூட கால்லாம் பிரயோஜனம் இல்ல, உன்னை தூக்கி எரிஞ்சிடறதா? அதுல பெரியப்பா, இத நீங்க ஏன் தச்சுக்கிட்டு இருக்கணும், பேசாம கடையில கொடுத்தா தச்சு தருவானேன்னு சொன்னேன். உங்க அப்பா நான் காசு தருவான், முண்டம் படிச்சவன் தானே. முகலாய சக்கரவர்த்தி அவுரங்கசீப்ப தெரியுமா உனக்கு? அவருக்கு என்ன இப்போ? இப்ப அவருக்கு என்னன்னு தெரியாது, அந்த காலத்துல அவருக்குள்ளாவ அவரே தச்சாராம்.
அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அவரே என்கிட்ட சொன்னாரே. நீதான் படிச்சவன், நான் படிக்கலையா? 4 கிளாஸ் படிச்சாலும் எனக்கு ஞாபக சக்தி அதிகம்டா. பெரியப்பா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். இந்த பாரு, அவுரங்கசீப்பை பத்தி எனக்கு அவ்வளவுதான் தெரியும். அது இல்லைங்க, வந்து வந்து என் கல்யாண விஷயமா. ஆமா, முந்தி ஏதோ சொன்னியே. அந்த ஷாப் வச்சிருக்காரே பசுபதி, அவர் மக லட்சுமியை தான். இந்த பாரு, லட்சுமியோ சரஸ்வதியோ நான் கேக்குற 10,000 ரூபாய் வரதட்சணை கொடுப்பானா? நான் வரதட்சணையே வாங்க கூடாதுங்கிற கொள்கையில் இருக்கேன் பெரியப்பா. கொள்கை நீ வச்சுக்கோ, வரதட்சணை நான் வாங்கிக்கிறேன். பெரியப்பா, டேய், உங்க அப்பன் குடும்பத்துக்கு செலவழிச்ச பணம், உன்னை படிக்க வச்சது, கலர் கலரா சட்டை போடுறிய, இதுக்கெல்லாம் கணக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தியா? நாளைக்கே நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சேன்னா அந்த கடன் எல்லாம் அடைச்சிட மாட்டேன் பெரியப்பா. முண்டா, உனக்கு வேலையே இந்த வட்டி கடையில நான் தானே கொடுக்கணும். முக்கி நீ வேலை செஞ்சாலும் சோத்தை போட்டு 30 ரூபா கொடுப்பேன். அதுல கடை அடைஞ்சிருமா? அந்த கதையெல்லாம் வேண்டாம். அந்த பய பசுபதி வரதட்சணை கொடுக்கறதா இருந்தா பேச சொல்லு, இல்ல கல்யாணத்தை மறந்து. அப்புறம் காதல் கீதல்னு போன உன்கிட்ட கடனுக்கு கையெழுத்து வாங்கி வச்சிருக்கேன், உன்னை வீதியில நிறுத்திருக்கேன். பெரியப்பா, அவர் பெரிய ஷாப்பு கடை. ஆமா, பெரிய ஷாப்பு கிடையாது, காப்பு கிடையாது. ஷாப்பு கடையே வித்தாலும் 5000 ரூபாய் தேராது. பொண்ணு பாத்துருக்க இடத்த பாரு. பையன் மேல தப்பு இல்ல, பெரிய வேற நாம தான் கவனிக்கணும். நடப்பது சுகம் என்ன நடத்து, வரும் நாளை உணரென நினைத்து, வாழ்வே பெரிதென மதித்து, நாம் வாழ்வோம் மனம் விட்டு சிரித்து. நடப்பது சுகம் என்ன நடத்து, வரும் நாளை உனதென நினைத்து, வாழ்வே பெரிதென மதித்து, நாம் வாழ்வோம் மனம் விட்டு சிரித்து. போதாது நீ கண்ட ராஜாங்கம், பேசாது போலி வேதாந்தம், பாராது வெறும் பஞ்சாங்கம், உனக்கொரு உலகத்தை அமைத்து வளர்த்து எடுத்து நடத்து. சொல்லாதே துன்பத்தை சொல்லாதே, பயணம் போகும் போது நில்லாதே. சொல்லாதே துன்பத்தை சொல்லாதே, பயணம் போகும் போது நில்லாதே. நான் என்று பேர் சொல்லி நடைபோடு, வேறென்று கேட்போரை எடைபோடு. நடப்பது சுகம் என்ன நடத்து, வரும் நாளை உணரென நினைத்து, வாழ்வே பெரிதென மதித்து, நாம் வாழ்வோம் மனம் விட்டு சிரித்து. கல்யாணம் பொய் சொல்லி கல்யாணம், பெண் வேண்டும் வீட்டுக்கு பொன் வேண்டும், கண் போடு மெல்ல கை போடு, சுபம் ஒன்று முடிந்திட எதுவும் வழியே இதுவும் சரி. அன்போடு நாம் கண்ட பண்பாடு, துணையை சேர்க்க வேண்டும் பெண்ணோடு. அன்போடு நாம் கண்ட பண்பாடு, துணையை சேர்க்க வேண்டும் பெண்ணோடு. செல்வங்கள் கைமாறி உருண்டோடும், உள்ளங்கள் இடமாறி விளையாடும். நடப்ப
உனது சுகமே நடத்து வரும் நாளை உனதே நினைத்து வாழ்வே பெரிதென மதித்து நாம் வாழ்வோம் மனம் விட்டு தீர்த்து உடலே 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 குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். நாங்களா அங்கிள்? என்னங்க நாங்களா அங்கிள்? அப்படின்னா அதாவது நாங்க 3 பேரும் மாமா. உங்களை போல பெரிய மனுஷாளுக்கு தான் நாக்காளி எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். அங்க உட்காருங்களேன். உட்காருங்க உட்காருங்க. நீங்களும் தான். நான் அவ்வளவு பெரிய மனுஷன் இல்ல. ஆமா மாமா நீங்களே என்ன மாமா? தாய் மாமா. உங்க பையன் ஒரு பொண்ணை காதலிக்கிறானே, அந்த பொண்ணுக்கு நான் பெரிய மாமா. நான் நடு மாமா. நான் சின்ன மாமா. அப்போ சாப்பு கடை பசுபதிக்கு சொந்தமா? பசுபதி மை சிஸ்டர் ஹஸ்பண்ட். பெரியவர் இருக்காரு, அவருக்கு ஜெயபாலன் தான் பேரு. உங்களை பார்க்கணுங்கிறதுக்காகவே எங்க 2 பேரையும் கூட்டிக்கிட்டு ஆப்பிரிக்காவில இருந்து ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கி இருக்காரு. ஆப்பிரிக்கா? அப்போ நீங்கள்லாம் ஆப்பிரிக்கா மாமா? ஆமா. பெரியவருக்கு ஆப்பிரிக்காவில 4-5 காடே இருக்கு. ஆனையெல்லாம் அங்கேதான் பிடிப்பாங்க. அங்க பிடிச்ச ஆனையோட தந்தம் தாங்க இது. என்னங்க இந்த தந்தம் மஞ்சளா இருக்குது? அந்த ஆனை நிறைய சிகரெட் பிடிக்கும். ஏங்க இந்த வைரங்கள்லாம் ஐயா காட்டுல தான் விளையுதுங்களா? நீங்க ஒண்ணு, பெரியவருக்கு 4-5 வைர சுரங்கமே இருக்காங்க. இவர்கிட்ட இருக்கிற வைரத்துக்கு 10 விரல் பத்தாதுங்க, 30 விரல் வேணும். நீங்கெல்லாம் ரொம்ப பெரிய மனுஷாளுங்க. இந்த நேரத்துல வேலைக்காரியை நிறுத்தி விட்டேன், இல்லன்னா காப்பி வந்திருக்கும். மோதிரம் விழாது, எடுத்துங்க கைய. விழுந்துருமோன்னு பார்த்தேன். இது வந்த விஷயத்த பேசுறாங்களா? மை சிஸ்டர் டாட்டர் கல்யாண விஷயமா பேசுறதுக்கு தான் வந்திருக்கு. உங்க பையன் எங்க பொண்ணை விரும்புறான், ஒத்துக்கிறீங்களா? ஆப்பிரிக்காவில இருந்து வந்து சொல்றீங்க, உள்ளூர்காரன் ஒத்துக்காம முடியுங்களா? எங்க பொண்ணு உங்க பையனை விரும்புறான், நாங்களும் ஒத்துக்கிறோம். ஆனா எங்க மைத்துனர், அதாவது பொண்ணோட அப்பா வரதட்சணை கொடுக்கறது இல்லைங்கிற கொள்கையில இருக்கார். ஏங்க உங்களுக்கே அசிங்கமா இல்லீங்களா? வரதட்சணை இல்லாத கல்யாணம் ஒரு கல்யாணமா? ஜெயபால் பெரியவரே, நீங்க மன்னிச்சுக்கணும். அதை சரிப்படுத்துறதுக்காக தான் இப்ப நான் வந்திருக்கேன் ஆப்பிரிக்காவில இருந்து. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும், எவ்வளவு நகை வேணும் விவரமா சொல்லுங்க, எல்லாத்தையும் ஒரே செக்ல தள்ளிடுறேன். 3 பேர்ல யாரு கையெழுத்து வேணுமோ நான் போடுறேன். எனக்கு செக் வேணாங்க, பணம் தான் வேணும். பணமா ஒரு 10,000? ஏன் உங்களால முடியாதா என்ன? 20,000. நகையில ஒரு 5,000, 10,000 ரூபாய் நகை. அப்படி அந்த பொண்ணு மேல பிரிய இருந்துச்சுன்னா இதுகள்ல 1-2 கழட்டி கொடுத்தீங்கன்னா வாங்கிக்கிறேன். சம்மதிக்கிறோம். ஆனா கல்யாண செலவு பூரா நீங்க தான். சம்மந்தி சம்மந்தி, நாங்க கொடுக்க போற பணம் நகை எல்லாத்தையும் இந்த பீரோலயா வைக்க போறீங்க? ஏங்க கேக்குறீங்க? இல்லீங்க, ஓப்பனா வெளியே வச்சிருக்கீங்களே பந்தோபஸ்து இல்லாம. இதை விட பெரிய கஜானா உள்ள இருக்கு. உள்ள கஜானா. வர்றோம் வாங்க. வர்றோம் வர்றோம் வர்றோம். பையனை பாக்கலையே. என்ன பார்த்தா போதும், பையனை பார்க்க வேண்டாம். வர்றோம். அடாடாடாடா, என்ன வயிறோம் என்ன வயிறோம், எல்லா இடத்துலயும் போட்டிருக்கானுங்க. எங்க போறானுங்க, மாட்டிக்கிட்டானுங்க.
போமாட்டேன். என்ன நிறுத்தினா தான் போக போல இருக்கு. சரியா எலியில கொண்டாந்து போட்டிருக்கு. ராத்திரி எல்லாம் நாடகம் அளவு